வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நம்ம கொடுத்திருந்த வேல்யூ படி நீங்களே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஓப்பன் ப்ரைஸை பேஸ் பண்ணி இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கும். எக்ஸாக்டா வந்து இன்னைக்கு மார்னிங்ல இருந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 5 மினிட்ஸா வச்சுக்கிறேன். 5 மினிட்ஸ் டேட்டா படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ப்ரைஸ்ல இருந்து கீழே ப்ளூ லைன் வரைக்கும் கீழே இறங்கி வந்தவர் அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகுது. போயிட்டு ரொம்ப நேரமும் கன்சாலிடேஷன் பண்ணுறாங்க. திரும்பவும் ஓப்பன் ப்ரைஸ்ல இருந்து திரும்ப ஒரு ப்ளூ லைனையும் உடைச்சு நேராக வந்து நமக்கு கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் 1 வரைக்கும் வந்துட்டு திரும்பவும் ரெசிஸ்டன்ஸ் 1 ரீச் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்திருக்கு. இதை நம்ம ஆப்ஷன் பிரீமியத்தில் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து லாஸ்ட் டே ஃப்ரைடேயில் கொடுத்துருந்த ஒரே ஒரு இயர்லி வேல்யூஸில் மட்டும் சில கரெக்ஷன் இருக்கு. நான் அதை மட்டும் நான் இன்னைக்கு அப்டேட் பண்ணுறேன். அது நீங்கள் மட்டும் தேவைப்படுறவங்க அதை நீங்கள் மாற்றிக்கோங்க. அது எல்லாம் வந்து பொசிஷனல் வேல்யூவை தவிர அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஜஸ்ட் வந்து எது வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற விஷயம், அது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம இதில் பார்த்துருவோம். இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியம் பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி இல்லை அந்த இயர்லி வேல்யூ நான் கொடுத்துட்றேன். ஓ சாரி, இது நான் இதில் ஓப்பன் பண்ணிட்டேன். ஒரே நிமிஷங்க. இதில் உங்களுக்கு யாருக்காவது வந்து இண்டிகேட்டர்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அது இன்வைட் ஒன்னில் தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். உங்ககிட்ட ஏதாவது கஸ்டம் இண்டிகேட்டர் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் இங்கே ரெடி பண்ணி தருவாங்க. நமக்கு அதுவும் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும், அதுக்கு வந்து நீங்கள் வந்து இண்டிகேட்டர்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது நான் வந்து கஸ்டம் இண்டிகேட்டர், இது வந்து நான் ஃபுல்லாக வந்து இன்வைட் ஒன்னில் நான் இன்னும் இஷ்யூ பண்ணலை. நான் இதை வந்து பேக் டெஸ்ட்டில் தான் வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம ஃபர்தராக இன்னும் கொஞ்ச நாள் அதை நான் கொண்டு வரும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே. நான் இன்னைக்கு அந்த இயர்லி லெவலில் ஃபஸ்ட்டு வியூ பண்ணி காமிச்சிருங்க. இயர்லியில் நான் என்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. மார்க்கெட் வந்து இப்பொழுதைக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நல்லா பார்த்துக்கோங்க. மிட் பாயிண்ட்டுக்கு கீழே வச்சுருக்காரு. இது ஓப்பன் ப்ரைஸ், அதாவது இந்த ப்ளூ லைனுக்கு மேலே இனி எப்போ வந்து ஹை வைக்குதோ, நல்ல ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போதான் அப் ட்ரெண்டுங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா இந்த 255க்கு கீழே இறங்கினா டவுன் ட்ரெண்ட். ஃபர்தரா இந்த 26116 இந்த பிரைஸ், அதாவது 2188க்கு கீழே அல்லது இந்த மந்த்ல ஓப்பன் ஆகக்கூடிய ஓப்பன் பிரைஸ்க்கும் கீழே வரும்போது ஃபர்தரா டவுன் ட்ரெண்ட் வரலாம். ஆனா இந்த மாதத்துக்கு இதுதான் பிவோட் வேல்யூன்னு நான் எடுத்துக்கோங்க. அது மறந்துடாதீங்க. அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. ஆனா இயர்லியில மட்டும் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூங்கிறது 27,368ன்னு மாத்திக்கோங்க. ஆனா இது எப்ப போகும்னா தெரியாது. இந்த மாதத்திற்கு நம்ம பக்கத்துல வரும்போது அதை பத்தி பார்த்துக்கலாம். இயர்லியில சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 24,978ங்க. அதுல பிவோட் வந்து 24,733. இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஆனா இந்த இயர் வந்து 24,575க்கு மேல இருக்கும் போதைக்கும் இதெல்லாம் நம்ம கரெக்ஷனா தான் எடுத்துக்கணும். சரிங்களா? அப்ப எப்போ இறங்கும்னா நமக்கு தெரியாது, வரலாம். ஆனா வந்து வந்துட்டு திரும்ப மேல அப் ட்ரெண்ட் போகலாம். அப்போ வரும்போது நம்ம அந்த வேல்யூஸ் நம்ம மீட் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கு கீழே ஒரு சப்போர்ட்னா 23,780ங்க. இதெல்லாம் வந்து இயர்லியில இருக்கக்கூடிய சப்போர்ட். இங்க எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா வியூ பண்ணீங்கன்னா தெரியும். மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ட்ரெண்டையே உங்களுக்கு காமிக்கும். இயர்ல போய் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற ப்ரைஸ் வந்து இயர்ல போய் பாருங்க. தேர்ட் சப்போர்ட் வந்து 21,388ங்க. அதுக்கு மேல இருக்கக்கூடிய சப்போர்ட் 22,584ங்கிறது. இதுக்கு மேல 25,512 அப்படிங்கிற பிரைஸ் இருக்கு.
இதுக்கெல்லாம் வந்து மேலே வரும்போது தான் நம்ம இந்த பிவோட் வேல்யூ நான் ரொம்ப அதிகமாக கீழெல்லாம் இப்போ கொண்டு வரல. இயரில் அது எப்போ வேணாலும் நடக்கலாம். ஸோ அந்த ப்ரைஸ் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். இயர்லியில் பிவோட் வந்து 24,678 சம்திங் இருக்கு. அதை வந்து பார்த்துக்கலாம். சாரி 24,733ங்கிறது இயர்லி பிவோட்டு. 25,512ங்கிறது 24,978ங்கிறது இயர்லிங்க. இந்த ப்ரைஸ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் வந்து பொசிஷனல் வேல்யூஸ் தான். இது ரொம்ப போட்டு டீப்பா இப்போவே வந்து அதை பத்தி அனலைஸ்ல தேவையே இல்லைங்க. நம்ம இந்த மந்த் என்ன நடக்கலாம், மந்த் வேல்யூ எது வரைக்கும் இருக்கு, இதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே போதுமானது. சரிங்களா? அந்த ப்ரைஸ் வரும் பொழுது நம்ம அதெல்லாம் வந்து டீல் பண்ணிக்கலாம். சார்ட் நம்ம ரொம்ப ஷார்ட்டா வச்சுக்கோங்க போதும். நான் லாங் டைம் ஃப்ரேம்ல தான் வச்சிருப்பேன். எனக்கு வந்து இண்டெக்ஸ் பொசிஷனலாக என்ன பண்ணுது அப்படிங்கிறத நான் வியூ பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த வேல்யூஸ் நான் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? அப்போ நான் அன்னைக்கு நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டேன், 26,338க்கு மேலே ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைச்சாதான் மார்க்கெட் இனி அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத. அங்கிருந்து மார்க்கெட் ஃபர்தராக வந்து இன்னைக்கு டவுன் ஆயிருக்காரு. 26,255 உடைக்கும் பொழுது 173ங்கிற ஓப்பன் இந்த மாதத்தினுடைய ஓப்பன் பிரைஸ்க்கு வரலாம். சரிங்களா? அதையும் உடைக்கும் போது 26,090க்கு வரலாம். இதுதான் வந்து சப்போர்ட்டா இருக்கும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 26,338ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதுக்கு மேலே போகும்போது 26,422 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதே போல நாளைக்கு மார்க்கெட்டுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 43 பாயிண்ட்ஸ்ங்கிற ரேஞ்சில் நாளைக்கு மூவ் ஆகும். இன்னைக்கு நம்ம வந்து நடந்திருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியம் பார்த்துருவோம். இது வந்து மேத் கால்குலேஷன்ல எடுக்கக்கூடிய வேல்யூஸ். இதே சேம் ஸ்ட்ரைக் தான் நான் வந்து யூடியூப்ல லாஸ்ட் வீடியோல கொடுத்துருப்பேன். இதுல நான் கொடுத்தது படி பார்த்தீங்கன்னா 126க்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும் இந்த ஸ்ட்ரைக் ப்ரீமியம் சொல்லுது. இதே வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரீமியம் 450ங்கிற புட் ஆப்ஷன் 126க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? இதெல்லாம் சரியா அந்த இடத்துல இருந்து தான் மூவ் ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா 1255க்கு மார்க்கெட் எங்கே இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. கரெக்டாக வந்து இந்த இடத்துல இருந்து மேல இருந்து கீழே விழுகிறாரு. புரியுதுங்களா? இதைத்தான் நம்ம வந்து க்ளோஸ் வச்சா உடனே போய் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு விஷயம் இங்கே தான் இருக்கு. புரியுதுங்களா? க்ளோஸ் வச்சது அப்படின்னா இது அப்படி இல்லை, அப்படி எடுத்துக்கவே முடியாதுங்க. அங்கிருந்து தான் மார்க்கெட் கீழே வருங்க. புரியுதுங்களா? அதனாலதான் இந்த க்ளோஸ் ஒன் டைம் வைக்கிறதுக்கு பேரு க்ளோஸ் கிடையாது. இங்க பல முறை வச்சு ரொம்ப நேரம் கன்சாலிடேட் பண்ணி இதெல்லாம் நம்ம பயாஸ்ல தான் கண்டுபிடிக்க முடியுங்க. இதுல வந்து நான் உங்களுக்கு சொல்றேன், சின்னதா ஒரு சிம்பிளா ஒரு ட்ரிக் எடுத்துக்கோங்க. இந்த லோ வேல்யூ 101க்கு கீழே போகாத வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் 5 மினிட் கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய லோவை கட் பண்ணி எந்த கேண்டிலும் வரல, டெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கே தவிர இந்த இடத்துல சப்போர்ட் தான் எடுத்திருக்கே தவிர இந்த லோவை கட் பண்ணாத வரைக்கும் இவர் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இப்படியே ஒரு லோ கிட்ட வரும்போது கால் வந்து இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆன கேண்டிலுடைய ஹையை ரீச் பண்ணாரா கவனிங்க. இங்க பாருங்க, கால் வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய ஹையை ரீச் கூட பண்ண கிடையாது. 154 ஹை இன்னைக்கு செகண்டா இங்க போயிருக்கு. ஹை வந்து 153 டிராப் ஆயிட்டாரு, அவ்வளவுதான். ஸோ அங்கேயே வந்து உங்களுக்கு ட்ரெண்ட். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் கன்சாலிடேட் போடும்போது மட்டும் ரொம்ப வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நான் எப்போ என்ட்ரி எடுத்தாலும் நான் சொல்றது ஒரு 7 பாயிண்ட்ஸ், நான் 6ன்னு சொல்லுவேன். 7 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. அதுக்கு கீழே போகிற ட்ரேடை மட்டும் விட்டுருங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்போ இங்கிருந்து மார்க்கெட் போனது அப்படிங்கிறது ஒவ்வொரு ப்ரைஸையும் நான் எப்படி வந்து ரீடெஸ்ட் எடுப்பாங்கன்னே சொல்லிட்டேன். புரியுதுங்களா? இந்த இடத்துல ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய கேண்டில் திரும்பவும் இந்த விலைக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சது இந்த இடம், திரும்பவும் அவருடைய வேலையிலே போயிடுவார். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் க்ளோஸ் கிடைக்குது, திரும்பவும் இந்த விலைக்கு கீழே இறங்கும் போது நீங்க உள்ள வரணும். இந்த இடத்த தான் நீங்க யூஸ் பண்ணிருக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 145க்கு நீங்க யூஸ் பண்ணிருக்கலாம், அல்லது இந்த பிரைஸ்ல
இந்த இடத்துல நீங்க ஏன்னா கன்சாலிடேட் ஆகிட்டே இருந்தது போகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இந்த க்ளோஸ்க்கு அப்புறம் நீங்க ஆஃப்டர் நீங்க உள்ள இங்கேயே வந்திருக்கலாம். இதுக்கெல்லாம் இல்லை அப்படின்னா ஓடிஎம்ல கூட நீங்க ட்ரேட் பண்ணலாம், ஒன்றும் தப்பே இல்லை. இப்போ இதே ப்ரைஸை நீங்க வந்து பாருங்க 41 rupeesக்கு எந்த ஸ்ட்ரைக் எடுத்திருக்கலாம் அப்படின்னா, நான் எப்பவும் 150 பாயிண்ட்ஸ் 26,300 புட் எடுத்து நீங்க இன்னைக்கு வேல்யூவை செக் பண்ணுங்க. 41.3 அப்படிங்கிற ப்ரைஸை நீங்க இங்க அடிச்சு பாருங்க. 41.3. ஸோ இதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் இவர் வந்து கீழே தான் இருந்திருப்பார், கரெக்டுங்களா? இவருடைய லோ வந்து பாத்தீங்கன்னா 33. இதுக்கு கீழே எவ்வளவுங்க எஸ்எல்? ஒண்ணுமே இல்லை, 31 வரைக்கும் வந்திருக்கு. 33ல நீங்க வந்து தாராளமா என்ட்ரி எடுத்திருந்தாலும் 41க்கு மேல க்ளோஸ் வைக்கும் போது இவர் எதை நோக்கி போவாரு? 62ங்கிற பிரைஸுக்கு போவாரு ஃபர்ஸ்ட். இங்க நீங்க 62 நான் இங்க வச்சிருக்கக்கூடிய சப்போர்ட் வேல்யூவை தான் நான் இங்க போடுறேங்க. இதே பாருங்க, இந்த 52 கூட இன்னைக்கு எப்படி ஆக்ட் பண்ணியிருப்பாருன்னு. இது சாதாரணமா மிட் பாயிண்ட்னு சொல்லுவேன். 52க்கு எப்படி ஆக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இவர் போனா 91ங்க. 91ல இருந்து திரும்பவும் சப்போர்ட் எடுத்தா 120 ஹை போய் பார்த்தீங்கன்னா அந்த பிரைஸ்க்கு நியரஸ்டா, அதாவது 126ங்கிற பிரைஸுக்கு நியரஸ்ட் பிரைஸ் வரைக்கும் அவர் போய் ரீச் ஆயிருக்காரு. இவ்வளவுதான் மார்க்கெட். இப்படிதான் நம்ம சிம்பிளா அணுகணும்னு சொல்ல வரேன், புரியுதுங்களா? நீங்க போய் எனக்கு 126 பிரீமியம்ல எடுக்க பயமா இருக்கு அப்படின்னா எக்ஸ்பைரிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாட்கள் நீங்க ஓடிஎம்லயும் ட்ரேட் பண்ணலாம். ட்ரெண்டாக இருந்தா நல்லாவே உங்களுக்கு இன்னைக்கு போன மாதிரி ட்ரெண்டா இருக்கும் பொழுது மார்க்கெட் நல்லாவே ப்ராஃபிட் பண்ணலாம். இது வந்து நீங்க நார்மலா நம்மளால செய்ய முடியும். இதைத்தான் நான் சொல்லுவேன். இப்ப இதே பாருங்க, இந்த இடத்துல 77 என்ன பிரைஸ், இங்க இருந்து சப்போர்ட் எடுக்கிறாரு. இதே பிரைஸ் தான் இங்கேயும் 77 சப்போர்ட் எடுத்திருப்பாரு. ரியலா தெரியுது உங்களுக்கு? இங்க வந்து 77ல மார்க்கெட் திருப்புறாங்க. இதே 77 இங்க வந்து எவ்வளவு அழகா எடுத்துட்டு போறாரு. ஸோ இவ்வளவுதான் மார்க்கெட். ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் எப்படி கையாளணும், மேக்ஸ் நான் வந்து கால்குலேஷன் மெத்தட்ல மட்டும்தான் நான் போக சொல்வேன். நீங்க இதை தெரிஞ்சு ட்ரேட் பண்ணணும்னா என்கிட்ட படிச்சு ட்ரேட் பண்ணுங்க. இல்லை நீங்க அங்க பக்கத்துல மேக்ஸ் ரிலேட்டடா யார்கிட்ட படிச்சாலும் சூப்பரா மார்க்கெட் வேலை செய்யும் அப்படிங்கறத கிளியரா உங்களால சொல்ல முடியும். இந்த பிரீமியம்ல மட்டும் ட்ரேட் பண்ணணுங்கிறது இல்லை, நீங்க எந்த பிரீமியம் வேணாலும் எடுத்து ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து லோ பிரீமியம், இது வேணாங்க. இது வந்து நான் யூடியூப்ல அன்னைக்கு கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் பிரீமியம் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் அப்படிங்கிறது இன்னைக்கு ப்ரீவியஸ் டேக்கு ஓப்பனுக்கு ஹைக்கு மேல கால் ஓப்பன் ஆகுறாரு. அங்க இருந்து மார்க்கெட் ஆனது கீழே நான் கொடுத்திருந்த அதே 77 அப்படிங்கிற பிரைஸ் நான் அன்னைக்கே கொடுத்துட்டேன். இந்த 77ல சப்போர்ட் எடுத்துட்டு இந்த பிரைஸ்க்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்னு நான் சொல்லியிருப்பேன். இதுக்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் டே உடைய ஹைக்கு மேல ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் ரீச் ஆயிருக்காரு. அதே போல புட் சைடு கவனிச்சிங்கன்னா இவரும் 181, ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல தான் இந்த பிரைஸ்ல மீட் ஆகுறாங்க. தெரியுதா உங்களுக்கு? இவர் வந்து 77, அவர் 182. இவ்வளவுதான் மார்க்கெட். ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்கேங்க. இதுக்கு மேல உங்களுக்கு கிளாரிட்டியே தேவையே படாதுன்னு நான் சொல்ல வரேன். நீங்க இண்டெக்ஸை பாக்குறேன், இண்டெக்ஸ் மேல போயிருமா கீழே வந்துருமா, இதெல்லாம் வேண்டியதே இல்லை நமக்கு. இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியம் வச்சே வந்து நம்மளால வந்து மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் அழகா கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இங்க இருந்து ரிஜெக்ஷன் ஆகுறாரு, திரும்பவும் ப்ரீவியஸ் டே லோவை கட் பண்றாரு. நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஏன் இந்த லோவுக்கு வராருன்னு. எக்ஸாக்டா வந்து இந்த லோல இருந்து ஒரு ஸ்ட்ரைக், ஒரு சப்போர்ட்டுக்கு கீழேயே தான் ரொம்ப நேரம் இருக்காரு. இங்க இருந்து மார்க்கெட் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸையும் கிளியரா ரீடெஸ்ட் பண்ணி அழகா போறாரு. தெரியுதுங்களா? இந்த கிரீன் கேண்டில் இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்து மேல போறாரு. இப்போ நீங்க உள்ள தாராளமா போகலாம். திரும்பவும் இந்த பிரைஸ்க்கு மேல போயிட்டு நான் சொல்வேன் இல்லைங்களா, ஒரு விலைக்கு கீழே வந்து திரும்பவும் இந்த விலைக்கு மேல போகும்போதுதான் உள்ள போகணும். இதுதான் மார்க்கெட்டுடைய ரியாலிட்டி. இதுக்கு பேர் தான் ஸ்ட்ராங் பிரேக் அவுட்னு சொல்றேன்.
ஸோ இப்படி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஒரு டைம் க்ளோஸ் வச்சுட்டு உடனே ஓடிடக்கூடாது. ஒரு டைம் க்ளோஸ் வச்சா இதுக்கு முன்னாடி நமக்கு நியரஸ்டாக க்ளோஸ் கிடைச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இல்லை. இந்த கேண்டில் தான் வச்சிருக்குது. ஆனால் திரும்பவும் இந்த விலைக்கு கீழே வந்து மேலே போயிருக்காரு. அவ்வளோதான். இப்போ இந்த ப்ரைஸ் எல்லாம் அவர் டெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்காக தான் நாளைக்கு கீழே வருவார். இவ்வளோதான் மார்க்கெட். ரொம்ப சிம்பிளாக நான் கொடுக்குறேன். அப்போ நாளைக்கு எது வரைக்கும் டெஸ்ட் பண்ணியிருக்காரு? 164 வரைக்கும் டெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த 181ல வரல. ஆனால் நாளைக்கு நம்ம இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை பார்க்க மாட்டோம். அப்போ நமக்கு ஒரு 100 ருபீஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரீமியம் தான் நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ இவ்வளோதான் நாளைக்கு மார்க்கெட்டை நம்ம இப்படி தான் பார்க்கணுங்க. ரொம்ப சிம்பிளாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். சரிங்க. நம்ம நாளைக்கு மார்க்கெட்டுடைய வேல்யூஸ் பார்த்துருவோம். 2600 கால் 186க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி இருக்கு. தயவு செய்து இந்த 29க்கு கீழே போனால் ட்ரை பண்ணாதீங்க. நான் கொடுக்கக்கூடியதுலேயே அதுக்கு கீழே இருக்கிற சப்போர்ட்லாம் நான் வியூ பண்ணவே மாட்டேன். புரியுதுங்களா? இந்த 15 ருபீஸ்க்கு கீழே போனால் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தொடவே கூடாதுங்க. மேக்ஸிமம் ப்ரீவியஸ் டே லோ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆக்ட் ஆகும். இதையும் உடைக்குது புட் அப்படின்னா ஃபர்தரா லாஸ்ட் சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில எப்படி நடந்துச்சோ அது மாதிரி கூட நடக்கலாம். புரியுதுங்களா? நாளைக்கு ரேஞ்சுங்கிறது 43 பாயிண்ட்ஸ். அதே வந்து 26,350 புட் ஆப்ஷன் 93 ருபீஸ்க்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் இருக்குங்க. புரியுதுங்களா? ஆனா இது வந்து 186க்கு மேலே போனால் மார்க்கெட் அப் ட்ரெண்டை நோக்கி போகலாம். இவ்வளவுதான் மார்க்கெட். ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்கிறேன். நீங்க அதிகமா அதுக்கு மேல இருக்கிறதுல பார்க்க வேண்டாம். இங்க பிரைஸ்ல இருந்து ஒரு 5 சப்போர்ட் வேல்யூ மட்டும் நோட் பண்ணுங்க, போதுமானது. ஸோ அதை வச்சே நம்ம ட்ரெண்டை எப்படி வந்து ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறது கிளியரா தெரியும். 2600 கால் வந்து 186ங்க, 26,350 புட்டு வந்து 93. இந்த ரெண்டு ப்ரைஸும் மட்டும் வந்து இங்க நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் மட்டும் சொல்லிக்கிறேன். சரிங்களா? சரிங்க. வேற ஏதாவது தகவல்கள் தேவைன்னா என்னோட நம்பர், கான்டாக்ட் நம்பர் 9842088558ங்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.